வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இது டீ டைமுக்கு ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸுங்க. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸு ஒரு கப் சாதம் இருந்தால் போதுங்க. பழைய சாதத்தில் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பக்கோடா மாதிரி இருக்கும் இந்த ஸ்நாக் உங்களுக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி இந்த ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் பாருங்கள், நான் மதியம் செஞ்ச சாதத்தில் தான் செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் இதில் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டை வேண்டான்னு நினச்சிங்கன்னா முட்டை எடுத்துக்காமல் இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம். நீங்கள் இப்போது ஒரு முட்டை எடுத்துகிட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா முட்டையும் சாதமும் நல்லா மேஷ் ஆகணும். ஸோ பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. மிக்சியில் அரைச்சிக்க வேண்டாம். அரைச்சிங்கன்னா ரொம்ப கொலான்னு போயிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மேஷர் வச்சு மேஷ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாதம், முட்டை, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 பெரிய வெங்காயம் அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பிலை இலை எடுத்துக்கலாங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காரத்துக்கேற்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. சாதத்தில் இருக்கிற ஈரப்பதமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி நம்மளுக்கு பக்குவமாக வந்துடுச்சு. போண்டா சுடுவோம்ல, பக்கோடா சுடுற அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாம் இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, சின்னதாக நம்ம போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சாப்பிட்டா பார்த்திங்கன்னா, நீங்கள் இது சாதத்தில் செஞ்சிங்கன்னா கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு அந்த சாதத்தோட டேஸ்ட் இருக்காது. நல்லா பார்த்திங்கன்னா மொறுன்னு பக்கோடா சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுட்டா சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். குட்டி குட்டியாக போட்டுருக்கிறதுனால. பாருங்கள், எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. டீ வைக்கிற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை நாம் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இருக்கிறதெல்லாம் மாவு போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். போடையில் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. நான் இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் நம்ம கருகாப்பிலையெல்லாம் பொரித்து கொட்டிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வீட்டில் பழைய சாதம் இருந்தால் வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் தான் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.